Hey guys, இந்த வீடியோல எப்படி நம்ம ஒரு ஃப்ரீயா ஒரு blog கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். blog கிரியேட் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. பெய்ட் பிளாட்ஃபார்ம் WordPressல கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லனாக்கா ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் Google ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த Bloggerல கூட நீங்க பண்ணலாம். ஸோ blogger.com போங்க. blogger.com போயிட்டு உங்களுக்கு இருக்க Gmail ID அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கூட நீங்க நியூவா வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய Gmail ID அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணதும் உங்களுக்கு Blogger டேஷ்போர்ட் லோட் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான நேம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைலுக்கு ஒரு டிஸ்பிளே நேம் கொடுங்க. இது வந்து எது வேணால் இருக்கலாம், உங்களுடைய பிளாக் நேமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சொந்த பேராக இருக்கலாம். இதை நம்ம பின்னாடி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டினியூ டு பிளாகர் அப்படின்னு கொடுத்ததும் இந்த பேஜ் லோட் ஆகும். இதில் மேலே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணுங்கள், அது வந்து நமக்கு தேவையில்லாது. இங்கே கீழே கிரியேட் அ நியூ பிளாக் அப்படின்ற ஆப்ஷன், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் உங்கள் பிளாக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. நீங்கள் எதை பற்றி உங்கள் பிளாகில் ரைட் பண்ண போகிறீங்க, இது வந்து டெக் பற்றியா அல்லது சினிமா பற்றியா இல்லை நியூஸ் பற்றியான்னு கொடுத்துட்டு கீழே அட்ரஸ் சூஸ் பண்ணுங்கள். எப்படி நம்ம google.com அல்லது blogger.com ஒரு அட்ரஸ் இருக்கும், அதே மாதிரி நம்ம பிளாக் உங்கள் பிளாக்கு ஒரு அட்ரஸ் தேவை. ஸோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து ஒரு தீமை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தீமை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் பிளாக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்ரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பிளாகிங்கில் ரொம்ப சீரியஸாக இருக்க போகிறீங்க, ரொம்ப ஈடுபாடோட பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து கீவேர்டு இருக்க மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள். டாபிக் ரிலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கூகுள் டொமைன்ஸ் வர இந்த ஆப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் பிளாக் வந்து ஒரு ப்ரைமரி டொமைன், அதாவது உங்கள் பேர் .com அல்லது உங்களுடைய டாபிக் blog name.com இதை மாதிரி ஒரு ப்ரைமரி டொமைன் வேணும்னா நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். பட் அதில் வந்து $15 கிட்டத்தட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிளாகர் நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வியூ பண்ணி பார்த்தோம், அதில் எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். போஸ்ட்னால் வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம பிளாகில் நம்ம பதிவு பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட். அதை வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம், அல்லது யூடியூப் வீடியோ கூட இதில் நம்ம லிங்க் பண்ணி போடலாம். ஓகே, இது வந்து போஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட் எடிட்டரில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா டைட்டில் நம்ம கொடுக்கணும். அது கீழே வந்து எடிட் டூல்ஸ் இருக்குது. எடிட் டூலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹெட்டிங் சூஸ் பண்ணலாம், ஃபாண்ட்டு சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி போல்டு, இட்டாலிக்ஸ், கலரு, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். சைடில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே லேபிள்ஸ் இருக்குது. லேபிள்ஸ்னாக்கா வந்து கேட்டகரி, நம்ம பிளாக் வந்து எந்த கேட்டகரியோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக் அப்படின்னு இருக்கலாம், மொபைல்ஸ்ன்னு இருக்கலாம், அது மாதிரி லேப்டாப்பில் கேஜெட்ஸ்னு ஒரு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதற்கு கீழே வந்து பர்மல் லிங்க்னு இருக்குது. பர்மல் லிங்க்னா என்னென்னா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய எந்த போஸ்ட்டுக்குன்னு க்ரியேட் ஆகிற ஒரு யூனிக் URL. ஓகேங்களா? இப்போ போஸ்ட் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் எ பிளாக்னு நான் ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், கீழே வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இந்த போஸ்ட்டுக்கு நான் பர்மல் லிங்க் வந்து செலக்ட் பண்ணுறேன். பர்மல் லிங்க் அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த போஸ்ட்டுக்குன்னு க்ரியேட் ஆகிற ஒரு யூனிக் URL. அதை வந்து நீங்கள் கஸ்டமாக வந்து நீங்களே கூட வந்து என்டர் பண்ணலாம். இப்போ நான் இந்த போஸ்ட்டுக்கு கிரியேட் எ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கீழே வந்து லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் கூட தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அங்கே உள்ளே கொடுத்த கண்டென்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து மேலும் வந்து மேம்படுத்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலாம். உள்ள கண்டென்ட் வந்து ஒரு 300 words to 500 words கொடுக்கும்போது கூகுளில் ரொம்ப ஈஸியாக வந்து ரேங்க் ஆகும். இதில் ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவு வந்து மெயினாக வந்து எதுக்காகனாக்கா புதிதாக வந்து நிறைய பேர் வந்து பிளாக் க்ரியேட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதுவும் வந்து ஃப்ரீயாக பண்ணணும்னு சில பேருக்கு விருப்பம் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஒன்றும் இல்லை, உங்களுடைய Gmail ID இருக்கும், அதை யூஸ் பண்ணி blogger.com போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதை பற்றி ரைட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு ஒரு டாபிக் கொடுங்க டைட்டிலில். அப்புறம் வந்து கீழே ஒரு அட்ரஸ் சூஸ் பண்ணுங்கள், ஒரு தீம் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாகிங்கை தொடரலாம். ஸோ இவ்வளோ சிம்பிள் தான் இது. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், முடிந்த வரை சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மேலும் இது மாதிரியான வீடியோஸ் தேவைன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிளாகிங் ரிலேட்டடான டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் பண்ணுறேன். தேங்க்யூ.